ஸ்கூல்ஸ் போகிறோம், காலேஜஸ் போகிறோம், படிக்கிறோம். ரொம்ப வருஷமாக படிக்கிறோம். 10, 12 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டே தான் இருக்கிறோம் ஸ்கூலில். அதுக்கப்புறமேட்டும் படிச்சுட்டே தான் இருக்கிறோம். பட் ஆனால் படிக்கிறப்போ இந்த 5 விஷயத்தை ஏன் அவ்வளோ தூரத்துக்கு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க, சொல்லித்தர மாட்டேன்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட இமோஷன்ஸ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்னு நான் நினைக்கிறேன். இது நான் என்ன பண்றேன்? ஏன் இப்படி கோவப்படுறேன்? ஏன் எதுக்கு சந்தோஷப்படுறேன்? இது சந்தோஷமா? இது நிஜமாவே கரெக்ட்டா? எதுவுமே புரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ இமோஷனல் அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். என்னோட இமோஷன்ஸே பத்தி எனக்கே சரியா தெரியல. நான் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னா, நான் எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட பெட்டரா பேச முடியும்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தவங்களோட இமோஷன்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு கண்டிப்பா புரிய போறது கிடையாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டீச்சிங் அபவுட் வாட் ஆர் இமோஷன்ஸ். இந்த இமோஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்றத லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஐ திங்க் வி நீட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் நினைக்கிறேன். அடுத்த விஷயம், நம்ம ஒரு கம்யூனிகேஷனை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு தெரியல. எனி லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தோணுது அப்படின்றத இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இந்த ஐடியா இருக்குது, எனக்கு இந்த தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுதான் பேசிக்ஸ் இதில். ஸோ அது இப்போ நிறைய டெக்ஸ்ட்டில் தான் போயிட்டே இருக்குது. நம்ம எல்லாமே மெயிலு இல்லைன்னா வாய்ஸ் நோட்டு எதுவுமே அப்படி தான் போதே தவிர கம்யூனிகேட் பண்ணுறோம் நேராக கண்ணுக்கு கண் பார்த்து. ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஹேண்ட் ஜெஸ்டர்ஸு, நம்மளோட வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறோம், இது எல்லாமே முக்கியம்தான் கம்யூனிகேஷன். ஆனால் இப்போ ரொம்பவே ரிட்டன் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஃபோனில் பேசுகிறோம் அவ்வளோதான். அதில் நம்ம வேறு கம்யூனிகேஷனே சரியாக இருக்கிறதுலன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஹவு டு கம்யூனிகேட் அவர் ஐடியாஸ் ப்ராப்பர்லி, ரொம்ப கிளியராக எப்படி சொல்ல முடியும், இன்னொருத்தர் சொல்கிறத அதை எப்படி ஆக்டிவாக லிசன் பண்ண முடியும், அதை அழகாக லிசன் பண்ணிவிட்டு திருப்பி அதை நம்ம புரிஞ்சிருக்கிறத திருப்பி எப்படி நம்ம அவங்கக்கிட்ட எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும், ரீஃப்ரேஸ் பண்ணுறோமா, என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்க வேண்டியது அவசியம். ஸோ இதுவும் ரொம்பவே முக்கியமான ஸ்கில்லு. இதையும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்கில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நம்ம பாதி நேரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ஓகே இதை படித்தோன்னா, இந்த கோர்ஸ் படித்தோன்னா உனக்கு வேலை கிடச்சிரும், கூகுளில் உன்னை வேலை எடுத்துருவான், இல்லை ஐபிஎம்மில் வேலை கிடச்சிரும். ஸோ யூ வில் கெட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி எவ்ரி மந்த். இப்படி தான் நம்ம சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கோர்ஸ் படித்தா இவ்வளோ காசு கிடைக்கும், இந்த வேலை பண்ணால் உனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும், இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் சம்பாதிக்கிற காசை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரோமா அப்படின்னா எனக்கு ரொம்பவே தெரியலை. எப்படி கவுண்ட் பண்ணணும்னு சொல்லித்தரோம். பட் ஆனால் என்ன மாதிரி இன்சூரன்ஸ்னால் என்ன, இல்லை சேவிங்ஸ்னால் என்ன டைப் ஆஃப் சேவிங்ஸ்லாம் இருக்குது, இதை எப்படி சேவ் பண்ணணும், ஏன் சேவ் பண்ணணும், எப்போல்லாம் இதில் என்ன சொல்கிறது, நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இப்போ வந்துருச்சு. ஸோ ரிட்டையர்மெண்ட் இருக்கிறப்போ நமக்கு என்ன காசு இருக்குது, இது எதுவுமே ஈவன் அடல்ட்ஸாக இருக்கிறப்ப நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியல. இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். எதில் போடுறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வி ஷுட் லேர்ன் நினைக்கிறேன். அதுவும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை காலேஜ்லேயாவது தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். பிஃபோர் தே கோ கெட் இன் டு எ ஜாப் தே ஷுட் டெஃபினெட்லி நோ திஸ் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லாஜிக்கல் திங்கிங் ரொம்பவே முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் மெமரி ஓரியன்டாக நிறைய இன்ஃபர்மேஷனை மண்டையில் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் அப்போ என் பொண்ணு காமிச்சா, பழைய கொஷின் பேப்பரை காமிச்சப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லும் ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தாங்க. தே நீட் நாட் மெமரைஸ் ஆல் த ஃபார்முலாஸ். ஆனால் அந்த ஃபார்முலாவை எதுக்கு அப்ளை பண்ணணும்னு அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது எதாவது சொன்ன இன்ஃபர்மேஷன் இட் இஸ் தேர். இப்போ ரொம்பவே அவைலபிளாக இருக்குது இன்ஃபர்மேஷன் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை சரியாக எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியுதான்னா நிறைய நேரத்தில் பெரிய பெரிய டவுட் தான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறது, லாஜிக்கலாக எங்கே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண தெரியுதா, இப்போ டிசிஷன் மேக்கிங் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு லாஜிக்கல் திங்கிங் ரொம்பவே அவசியம். ஸோ மோர் மெமரி ஓரியன்டாக போகாமல் லாஜிக்கல் திங்கிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸ்கில்ஸை ஸ்கூல் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜஸில் இட்ஸ் கோயிங் டு பி மேண்டேட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் அயன் பண்ணலாம் சொல்லித்தராங்களாம்ப்பா. இங்கே அதை கேட்டு எனக்கு ஒரே ஷாக் ஆச்சு, நிஜமாவா இதெல்லாமும் சொல்லித்தர்றாங்க அப்படின்ட்டு. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பல்பு மாற்றுறதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு வாஷர் மாற்றுறது, இல்லைன்னா ஒரு சின்ன, ஏன்னா இங்கே ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்.
ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அட்லீஸ்ட் வி ஷுட் நோ. ஒரு சின்னதாக ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நான் சின்ன வயசில் இருந்தப்போ எங்கள் அப்பா கூட வீட்டில் இருக்கிற அந்த ரெகுலரான இருக்கிற அந்த பிராஸ் டேப் எல்லாம் இருக்கும். ஸோ சண்டேஸ் ஆச்சுன்னா வில் ஜஸ்ட் கோ அரவுண்ட் த ஹவுஸ். எங்கேயா தண்ணி லீக் ஆகுதா, என்ன ஆகுது. ஸோ வீட்டை வந்து இது ஏன் வீடு அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அப்போ இருந்துச்சு. ஸோ வில் கோ செக் தட். இங்கே லீக் ஆகுதுன்னா ஓகே, அதை எப்படி மாற்றுறது. பைப் ரிஞ்ச் இருக்கும் வீட்டில். ஸோ அதை ஓப்பன் பண்ணி எப்படி என்ன வாஷர்னால் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கேன். ஸோ அது மாற்றுறது எப்படி, பல்ப் மாற்றுறது எத்தனை தடவை மாற்றிருப்போம். இப்போ எல்லாத்துக்குமே வி ஆர் ஜஸ்ட் காலிங் சம்படி. லைக் அது இந்தியாவில் இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குது. அர்பன் கிளாப்பை கூப்பிட்டோன்னா என்ன வேலைக்கு வேணால் ஆள் கிடைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ஓகே இது என்ன பிரச்சனை நம்ம கிட்ட ஏமாற்றி வாங்கினா கூட நமக்கு பாதி நேரம் தெரியறதில்ல. அட்லீஸ்ட் வி ஷுட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் இட். அட்லீஸ்ட் நம்ம செய்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் வி ஷுட் லேர்ன் த பேசிக்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு காரில் டயர் மாற்றுறதா இருக்கட்டும், டயர் இந்த சென்ஸ் பஞ்சர் ஆகிடுச்சா இமீடியட்டாக மாற்றுறதா இருக்கட்டும், காரில் இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு அட்லீஸ்ட் ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக் அளவுக்கு தெரியணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்மக்கிட்ட நல்லா ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு விட்டுடுறாங்க. ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து ஏன் நான் ஸ்கூல் காலேஜஸ்னால் மோர் இன்ஸ்டிடியூஷன்ன்றப்போ இட் இஸ் பிகம் மேண்டேட்ரி ஆகிடுது. ஸோ வி டென் டு லேர்ன். இது வீட்டிலன்றப்போ பாதி நேரம் பண்ணுறதே கிடையாது. யார் சொல்லித்தரதுன்ற ஒரு பிரச்சனையிலே போயிடுது. இதில் இந்த சின்ன சின்ன லைஃப் ஸ்கில்ஸ் மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது எங்கேயாவது நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. சில விஷயத்த இஃப் இட்ஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் அவர் கரிக்குலமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறப்போ இது எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும். கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப் அஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ லெட்ஸ் somehow bring this into our life and let us learn it. நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம், நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம், so that they are more equipped for the future. Thank you.